Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லெசன் 4ஓட புக்கிங் செட் 1 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பப்ளிக்கில் சோஃபார் எனக்கு 3 டைம்ஸ் புக்கிங் செட் 1 மார்க் கேட்டிருக்காங்க. March 20, September 20 அண்ட் September 21. ஓகே, ஸோ முதல்ல இந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ March 20 அதோட தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் எலமெண்ட் விச் ஹேஸ் ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த டி அப்படின்ற ஆப்ஷன் ஸ்கேண்டியம் அப்படின்ற ஆன்சர் தான் எனக்கு சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா இப்போ ஸ்கேண்டியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் எனக்கு 21. அப்போ கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 3D1 4s2ன்னு இருக்கும். ஓகே, தென் அடுத்த ஆப்ஷன் எனக்கு நிக்கல் கொடுத்துருக்காங்க 28. அப்போ 3D8 4s2. அடுத்து மேங்கனஸ் கொடுத்துருக்காங்க 25 அட்டாமிக் நம்பர் 3D5 4s2. குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24 3D5 4s1. ஓகேவா, இந்த ஸ்கேண்டியம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. அதோட அவுட்டமோஸ்ட் ஷெல் வேலன்ஸ் ஷெல்லில் 2+1 3 தான் இருக்குது. அப்போ ஸ்கேண்டியம் கொடுக்கணும் டொனேட் பண்ணணும்னு நினச்சா இந்த 3 எலக்ட்ரான்ஸை தான் டொனேட் பண்ண முடியும். ஆனால் இந்த 3 பேருக்கும் அவங்கக்கிட்ட மொத்தம் எனக்கு இங்கே வேலன்ஸ் ஷெல்லில் 8+2 10, 5+2 7, 5+1 6, இங்கே 10 7 6 நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து அவள் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ மேங்கனஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவனால் 7 எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும். இங்கே குரோமியமுக்கு 6 எலக்ட்ரான்ஸ். இங்கே அவனால் மேக்ஸிமம் நிக்கலோட மேக்ஸிமம் அட்டாமிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே +4 தான். இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் மட்டுமே கொடுக்க முடிஞ்ச ஒரே எலமெண்ட் எனக்கு ஸ்கேண்டியம் மட்டும்தான். அப்போ இதுதான் என்னோட கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட March 2020 எனக்கு ஒரு புக்கிங் செட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது September 2020. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 5th கொஸ்டின் ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள். ஓகே, ஸோ பீரியாடிக் டேபிளில் லாந்தனாய்ட்ஸ் எந்த பொசிஷன்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் எனக்கு குரூப் நம்பர் 3 அண்ட் பீரியட் நம்பர் 6. இதே நான் உங்களுக்கு புக்கில் காட்டிடுறேன். ஸோ இது என்னோட டி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது செகண்ட் குரூப், இது தேர்ட் குரூப். ஓகே, இந்த குரூப்பில் தான் உங்களுக்கு லாந்தனம் அப்படின்ற எலமெண்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ குரூப் நம்பர் 3. பீரியட் அப்படின்னா அந்த ஹரிசான்டல் ரோஸை தான் என்ன சொல்லுவாங்க, ஹரிசான்டல் ரோஸை தான் என்ன சொல்லுவாங்க, பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 4th 5th 6th. அப்போ 6th ரோ அதாவது 6th பீரியடில் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, எனக்கு இந்த லாந்தனம் அப்படின்ற எலமெண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லாந்தனாய்ட்ஸோட பொசிஷன் குரூப் நம்பர் 3 அண்ட் பீரியட் நம்பர் 6. இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக போகணும் அப்படின்னா மேலேருந்து கீழே போகணுன்னா அது குரூப். அதே இது இப்படி ஹரிசான்டலாக மூவ் பண்ணுறோம், ரைட் டு லெஃப்ட் போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு பீரியட். ஸோ இந்த இது படி நம்மளோட ஆப்ஷன் டி குரூப் நம்பர் 3 அண்ட் பீரியட் நம்பர் 6. ஸோ அடுத்தது September 21 இங்கே கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டால்டிஹைடோட கார்பன் மோனாக்சைடு போடுறாங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரோடியம் ஆர் இரிடியம் காம்ப்ளெக்ஸ். என்ன ஆன்சர்? ஓகே, இதோட ஆன்சர் எனக்கு அசிட்டிக் ஆசிட். இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா கேட்லிட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டாப்பிக்கோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இங்கே சப்டிவிஷன் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆல்டிஹைடை ஆசிடாக மாற்றுறீங்க. அப்போ இது எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இதுதான் எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆல்டிஹைடை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆசிடாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே கார்பன் மோனாக்சைடுன்றது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதை தான் நமக்கு இங்கே September 21 ஒரு புக்கிங் செட் கொஸ்டினாக கேட்டிருந்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சோஃபார் அவங்க கேட்ட டாபிக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4th லெசனுக்கு நம்ம நல்லா படிக்க வேண்டிய டாபிக்ஸ் முதல்ல எடுத்தோன்னே பீரியாடிக் டேபிளை படிச்சிருங்க. எலமெண்ட்ஸ் 21 30 வரைக்கும் மனப்பாடமாக படிச்சிருங்க. அடுத்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும் இது படித்தா தான் உங்களால் இதை வச்சு இதை நம்ம இங்கே அசியூம் பண்ணி எழுத முடியும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ, ஸோ அதெல்லாமே எனக்கு இந்த மாதிரி பாக்ஸஸில் கொடுத்துருந்துருப்பாங்க. இது நம்மளோட புக் பேக் கொஸ்டினும் கூட. இந்த மாதிரி பாக்ஸஸில் எனக்கு மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்றத டி பிளாக்குக்கும் கொடுத்துருப்பாங்க, எஃப் பிளாக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்.
ஸோ இந்த மாதிரி எனக்கு பர்டிகுலர் அயான்ஸ் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா இது அகெயின் இந்த டாபிக் உங்களுக்கு 5th சாப்டரில் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2. n அப்படின்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இப்போ அன்பேர்டே இல்லை, எல்லாமே எனக்கு பேர்டாக இருக்குன்னா அதோட ஆன்சர் 0வாக இருக்கும். அப்போ அந்த காம்பவுண்ட் எனக்கு டயாமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் வேல்யூஸ் எனக்கு வர ஆரம்பிக்கும். செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஸ்கேண்டியம் எடுத்துக்கலாம். ஸ்கேண்டியமோட அட்டாமிக் நம்பர் எனக்கு 21. அப்போ கான்ஃபிகரேஷன் எனக்கு 3d1 4s2. சரிங்களா? அப்போ கொஸ்டினில் எனக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கேண்டியம் 3+. ஓகே, ஆக்சுவலி இவன்ட்டு இருக்கிறதே மொத்தமே எனக்கு 3 எலக்ட்ரான் தான். அப்போ 3மே நான் வாங்கி வெளியில் போட்டுட்டேன் அப்படின்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் எதுவுமே என் கையில் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக n is equal to 0. அப்போ n is equal to 0னா இந்த காம்பவுண்ட் எனக்கு ஒரு டயாமேக்னெட்டிக் காம்பவுண்ட். ஸோ நம்ம அடுத்ததாக டைட்டானியம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் எனக்கு 22. அப்போ கான்ஃபிகரேஷன் 3d2 4s2. பட் கொஸ்டினில் எனக்கு கொடுத்துருக்குது டைட்டானியம் 3+. அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம வெளியில் கொடுத்துடணும். இப்போ பின்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பின்னாடி தான் 2 கொடுத்துடலாம். ஸோ 4s0. அப்போ 3லேருந்து என்னால் 1 தான் கொடுக்க முடியும். ஓகே, மிச்சம் 1 என்கிட்ட தான் இருக்கும். இப்போ இந்த மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். n is equal to 1. இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்டு 1+2 ஆன்சர் எனக்கு √3. ஓகே, ஸோ √3 எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஃபைனல் ஆன்சர் 1.732. ஓகே, அண்ட் இதோட யூனிட் எனக்கு போர் மேக்னட்டான் மியூ பி. ஓகே, ஸோ சின்ஸ் √3 அப்படின்றது ஸ்மால் நம்பர், அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக ஃபைனல் ஆன்சரை நம்மளே கேல்குலேட் பண்ணி போட்டுட்டோம். பட் இது தவிர பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களோட நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் என்னன்னு பாருங்கள். அதாவது என்னோட வேல்யூ என்ன, இந்த என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தாலே அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்மளோட ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ சப்போஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க, 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி 1 மார்க்கில் எனக்கு கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ இது நம்மளோட புக் பேக் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் mn2+ என்ன, உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி 1 மார்க்கில் கேட்கும்போது நம்ம எப்படி இது ஈஸியாக ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதோட நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ mn2+ஆ, mn அட்டாமிக் நம்பர் எனக்கு 25. அப்போ 3d5 4s2. ஓகே, அப்போ அவங்க கேட்குறது mn2+. அப்போ கடைசியில் இருக்க இந்த 2 எலக்ட்ரான் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ மிச்சம் இருக்க இந்த 5 நம்மகிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 தான் டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எனக்கு 5 ஆர்பிட்டல் இருக்கும். 1 2 3 4 5. இப்போ என்கிட்ட இருக்க 5மே நான் ஃபில் பண்ணிட்டேன். 5மே எனக்கு தனித்தனியாக இருக்குது, அன்பேர்டாக இருக்குது. அப்போ என்னோடய வேல்யூ எனக்கு 5. அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் ஆன்சர் இந்த 5ன்ற நம்பரில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ 5 ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் தான் என்னோட சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இதை உங்களோட டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன எலிமெண்ட் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எலிமெண்ட் கேட்டாலும் சரி, எப்படி இந்த ஃபைனல் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதோட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை பாருங்கள். அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை வச்சு தான் அந்த நம்பர் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்துருங்க, இங்கே கோபால்ட்டோட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 3 வச்சு தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே எம்எனுக்கு பார்த்தோம் 5 வச்சு தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் உங்களால் இந்த டெசிமல் பாயிண்ட்டை சரியாக கொடுக்க முடியல அப்படின்னாலுமே இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அட்லீஸ்ட் இந்த ஹோல் நம்பர்ஸே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைனல் ஆன்சராக நம்ம காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த லெசன் 4ஓட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட முக்கியமான டாபிக்ஸே இதுதான்: பீரியாடிக் டேபிள், ஆக்சிடேஷன் ஸ்டேட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதோட சம்மரி பேஜ். ஸோ அதை மட்டும் நல்லா கோத்ரூ பண்ணிவிடுங்க. இந்த லெசன்லேருந்து என்ன புக் இன்சைட் கேட்டாலுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது நம்மளோட புக் பேக் கொஸ்டின். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிக்கக்கூடிய இந்த ப்ராப்ளமாக ஒரு 2 மார்க் கொஸ்டினாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டியில் ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்னு ஒரு முக்கியமான புக் இன்சைட் 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது இதோட சேர்த்து நீங்கள் 2 மார்க் 3 மார்க்னே தான் சேர்த்து தான் கவர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி, இங்கே கொடுத்துக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் கெமிஸ்ட்ரி பற்றி நிறையா வீடியோஸ் லேர்ன் பண்ணணும்,
சென்டம் அச்சீவ் பண்ணணும் கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.